கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். எத்தனை பேருக்கு போன வாரம் செய்தி ஞாபகம் இருக்கு? எல்லாமே ஒரு பார்ட்டாக சொல்கிறீங்க. தம்பி சொன்னார் தவறான கண்ணோட்டம். தேவனை குறித்து தானே தவறான கண்ணோட்டம். என்னன்னு சொன்னேன்? அதுதாங்க பாவம். பாவம்னா என்ன பாருங்களேன், நம்ம மைண்டில் இருந்து பாவம்னா நம்ம பண்ணுற அந்த விளைவுகள் தான் மைண்டில் இருக்கே தவிர பாவன்றது என்ன இல்லை, மைண்டில் இல்லை. ஸோ பாவம் எதுன்றது நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். பாவத்தை குறித்து போன வாரம் பாவம் என்றால் என்ன அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம். சரி, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேனே. பாவத்தின் சம்பளம், எப்படி சூப்பராக சொல்கிறீங்க பாருங்க. அது மட்டும், பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்துக்கு சம்பளம் என்னவா? மரணம். சரி, நித்திய ஜீவன் நமக்கு யாரால் கிடைக்கும்? அந்த வசனத்தை சொல்லுங்களேன். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின குமாரனையும் அறிவது என்னவா? நித்திய ஜீவன்னா என்னங்க? மரணத்துக்கு ஆப்போசிட். மரணம்னு இருந்தால் அதில் என்ன இருக்கும்? ஜீவன் இருக்கும். அதுதான் நித்திய. ஸோ நித்திய ஜீவன் எதனால தான் வருமா? அப்பாவையும் அவர் அனுப்பின குமாரனையும் அறிவதே என்னது? நித்திய. ஸோ நித்திய ஜீவனுக்கு ஆப்போசிட் என்ன? மரணம். ஸோ பாவத்துக்கு சம்பளம் மரணம். அப்போ அவர் அறிவதற்கு சம்பளம் நித்திய ஜீவன். புரியுதுங்களா? ஸோ அப்போ பாவம்னா என்ன இப்போ சொல்லுங்களேன். அவர் அறியாதது தான் என்னது? அவ்வளோதான். இது நான் என் சொந்த கருத்தில் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் போன வாரம் நினச்சிருக்கலாம். வசனத்திலே என்ன பண்ணுது? பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ பாவம்னா என்ன? அவர் அறியாது இருக்கிறது தான். அறிகிறது நித்திய ஜீவன், அறியாது இருப்பது பாவம். ஸோ பாவத்தை என்ன பண்ணான்? நன்மை தீமை அறியத்துக்கு கனியை சாப்பிடும் போது அவனுக்குள்ளே என்ன வந்தது? பாவம் வந்தது. பாவத்தினால் என்ன வந்தது? மரணம் வந்தது. அந்த பாவம் தான் என்னது? தேவனை குறித்ததான கண்ணோட்டம் என்ன ஆகிடுச்சான்? மாறிடுச்சு. அவ்வளோதான் பாவம். சிம்பிளாக பாவம்னு கேட்டால் இதுதான் பாவம். ஸோ இது நம்ம செய்கிற காரியங்கள்லாம் அதனால வர என்னவா? விளைவுகள். இப்போ நீங்கள் பண்ணுற அக்கிரமம் அட்டுழியெல்லாம் எதனால வர விளைவுகள்? அவரே அறியாமல் இருக்கிறதுனால வர விளைவுகள் தான் என்னதான்? பாவத்தினால் வர விளைவுகள் தான் நம்ம செய்கிற காரியங்கள். ஸோ இப்போ பாருங்களேன், சிம்பிள். நம்ம என்ன ஆகணும்? கணவன் மனைவி திருமணம் செய்த பேருக்கு எப்படி ஆகிறோம்? ஒரே சரீரம் ஆகிறோம். ஸோ இந்த ஒரே சரீரமாக இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கணவன் மனைவியில் அது யாரோட சரீரமாக இருக்கிறோன்றது தான் என்னது பெரிய டிபேட்டாக வருது. இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ஆகிறோம்? ஒரே சரீரமாகும். அந்த ஒரே சரீரம் உன் சரீரமா ஏன் சரீரமா? அதான் பிரச்சனையே. இப்போ பாருங்களேன், ரெண்டு பேரும் ரெண்டு இடத்துல என்ன பண்ணுறோம்? வித்தியாசமாக வளர்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு நீங்கள் வாழ்க்கையில் செய்கிற காரியங்கள், உங்கள் பழக்க வழக்கங்கள்லாம் என்ன இருக்கும்? வித்தியாசமாக இருக்கும். இன்னொருத்தர் என்ன பண்ணுறோம்? எங்கேயோ இருந்து திருமணத்தில் அவங்கள தெரிந்து கொள்கிறோம். அப்போ அவங்களோட பழக்க காரியம்லாம் வித்தியாசமாக இருக்கும். இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒரே சரீரம் நம்ம பேசினாலும் அவங்களுக்குள்ளே இருக்கிற குழப்பம் என்ன? யாரோட சரீரம்? நான் சொல்கிறத நீ கேட்கணுமா, நீ சொல்கிறத? ஸோ இதுதான் பிரச்சனை பாரு. ஸோ ரெண்டுமே இணையறதுக்கு அது என்னவாக இருக்கணுமா? கம்பேட்டபிள். அதான் என்ன சொல்லுவாங்க கல்யாணத்தில்? என்னங்க சொல்லுவாங்க? ரெண்டு பேருக்கும் அது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் இசைந்துன்னா புரிஞ்சிருமா? ஜாடிக்கேற்ற அவ்வளோதான். இப்போ வருது பாருங்கள், இந்த பழமொழி சொன்னால் தான் நமக்கு என்ன பண்ணும்? ஜாடிக்கேற்ற. இப்போ ஒரு பெண்ணு வச்சுக்கோங்களேன். பெண்ணு என்கிட்ட இல்லை. பெண்ணு எடுத்தோன்னா அதுக்கு என்ன இருக்குது? ஒரு மூடி இருக்குது. அந்த நிப்பை மூடுறதுக்கு ஸோ அந்த மூடியை செய்யும் போது இந்த பெண்ணை மனசில் வச்சு தான் என்ன பண்ணியிருப்பாங்க. நீ வேற ஒரு பெண்ணில் அதை மூடிப்பார், என்ன பண்ணாது? அதே சைஸில் அதே டைமென்ஷனில் நீ ஒரு பெண் எடுத்தாலும் அந்த பெண்ணில் மூடினா அது என்ன பண்ணாது? மூடாது. ஸோ ஜாடிக்கேற்ற இதுதான் என்ன சொல்லுவாங்க ஆங்கிலத்தில்? கம்பேட்டபிள். என்ன சொல்லுவாங்க? இவனுக்கு ஏற்ற ஜோடி. ஸோ இந்த மாதிரி ஆண்டவர் நம்மளை படைக்கும் போது ஒரு கம்பேட்டபிளாக என்ன பண்ணாராம்? ஜாடிக்கேற்ற மூடி. ஸோ இந்த ஜாடி எந்த மூடினால தான் மூடும்? திரியேக தேவனோட மூடினால தான் என்ன பண்ணும்? அதை மூடினா மட்டும்தான் நீ என்ன பண்ணுவ?
இல்லைன்னா அது என்ன பண்ணாது, கம்பேட்டபிளாக இருக்காது. ஸோ இப்படி தான் நம்மளை என்ன பண்ணியிருக்காராம், ஆண்டவர் நம்மளை படைச்சிருக்கார். நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மூடியை வேறு ஏதோ ஒரு மூடியில் என்ன பண்ணுறோம், மூட பார்க்குறோம். ஆனால் அது என்ன பண்ணாது, பொருந்தாது. நமக்கு பொருந்துறது எங்கே தான் இருக்குது, திரியேக தேவனில் தான். ஸோ அவரோடு அந்த திரியேக குடும்பத்தில் வாழும்போது நமக்கு என்ன இருக்கான், ஜீவன் இருக்குது. அதை விட்டு வெளியே வந்தால் நமக்கு என்ன இருக்குது, எப்படி மீன் தண்ணியிலேருந்து வெளில வந்தால் என்ன ஆகும், செத்து போகும். மரம் நிலத்துலேருந்து வந்தால் என்ன ஆகும், பட்டு போகும், செத்து போகும். அதுக்கும் என்ன இருக்குது, உயிர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏன் அதிலிருந்து வந்தால் அது செத்து போகுது, ஏன்னா அதோட வாழ்வாதாரமே எங்கே இருக்குது, தண்ணியில் தான் இருக்குது. மரத்தோட வாழ்வாதாரம் எதில் இருக்குது, மண்ணில் இருக்குது. ஸோ அந்த சோர்ஸ்லேருந்து வந்துச்சுன்னா என்ன ஆகிடுதான், செத்துருது. ஸோ நம்ம அந்த சோர்ஸ்லேருந்து வந்தால் அதுக்கு பேர் தான் என்னது, பாவம். ஸோ பாவம் என்னன்னே தெரியாமல் நம்ம இருக்கிறதுனால தான் பாவங்களை குறித்து பேசிகிட்டு இருக்கோம். பாவத்தை என்ன பண்ணிட்டோம், விட்டுட்டோம் பாருங்கள். ஸோ பாவத்தை அட்ரஸ் பண்ணால் பாவங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணோம், போயிடும். ஸோ பாவங்கள்லாம் நல்லது, பாவம் தான் பிரச்சனை அப்படி சொல்ல, பாவம் தான் மெயின் பிரச்சனை. அந்த பாவத்தினால தான் எல்லாமே என்ன பண்ணுது, வருது. ஸோ பாவத்தை அட்ரஸ் பண்ணிங்கன்னா பாவங்கள் என்ன பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக போயிடும். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது இது வரைக்கும்? வேதாகமம் அப்படின்றது நமக்கு கிறிஸ்தவர்களுக்காக என்ன பண்ணிருக்கோம், பரிசுத்த வேதாகமம் சொல்லி நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கையில் ஒரு புக்கை கொடுத்துருக்குறார். சுவிசேஷத்தை நல்லா ஈஸியாக புரியணும்னு நினச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை டிஃபைன், இப்போ டிக்ஷனரி எத்தனை பேருக்கு தெரியும், தமிழில் என்ன சொல்லுவாங்க, அகராதின்னு சொல்லுவாங்க பாருங்கள். அந்த டிக்ஷனரியில் ஒரு ஆல்ஃபபெட், இப்போ இ அப்படின்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ABCD அப்படிலாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒருத்துக்கும் இப்போ ஏன்னு எடுத்திங்கன்னா ஆடம், ஆப்பிள், ஆதாம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு என்ன பண்ணியிருப்பாங்க, போட்டிருப்பாங்க. ஆப்பிள் அப்படின்னா ஆப்பிள்னா என்ன அப்படின்னு நமக்கு ஒரு புக்கை கொடுத்துருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக இருந்திருக்கும். எப்படி இருந்திருக்கும், ஈஸியாக இருந்திருக்கும். யாரும் இது என்ன சொல்லுது தெரியுமா அப்படின்னு என்ன பண்ணியிருக்க முடியாது, ஒருத்தர் ஒன்று ஒன்று பேசிகிட்டு இருக்க முடியாது. ஆண்டவர் பளிச்சுன்னு என்ன பண்ணியிருக்கலாம், ஆடம்னா ஒரு சால்வேஷன், ரட்சிப்புனா என்ன இது, நான் இப்போ சொன்ன பாருங்கள், பாவம்னா இதுதான் தம்பி பாவம் அப்படின்னு ஒரு டிக்ஷனரி மாதிரி ஒரு புக்கை கொடுத்துட்டு இருந்தாருன்னா என்ன பண்ணியிருக்கோம், ஈஸியாக என்ன பண்ணியிருக்கலாம், இது பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கும் சரி இஸ்லாமிய சகோதரருக்கும் சரி அவங்களுக்கும் என்ன இருக்குது, குரான் ஒரு புத்தகம் இருக்குது. ஸோ அவங்களோட நம்பிக்கை என்ன, அதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் யாரால் எழுதப்பட்டது, அவங்க நம்புகிற அல்லாவால் என்ன பண்ணுது, எழுதப்பட்டுச்சுன்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, முழுவதுமாக நம்புகிறாங்க. அதே மாதிரி கிறிஸ்தவத்திலையும் வேதாகமம் நிறைய பேரால் எழுதப்பட்டிருந்தாலும் அவர்கள் பரிசுத்த ஆவியானவரோட ஏவுதல் மூலம் எழுதப்பட்டாங்கன்னு என்ன பண்ணுறோம், நம்புகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நம்ம கிறிஸ்தவம் எல்லாமே என்ன பண்ணோம், அப்படி தான் நம்புகிறோம். ஸோ நானுமே என்ன பண்ணுறேன், இதில் இருக்கிற எல்லா புக்குமே பரிசுத்த ஆவியானோட ஏவுதல்னால தான் எழுதப்பட்டதுன்னு நானும் என்ன பண்ணுறேன், நம்புகிறேன். ஆனால் நான் இஸ்லாமிய சகோதரர்கள் நம்புகிற மாதிரி அதில் இருக்க ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் தான் சொல்கிறாருன்னு நான் என்ன பண்ணல, நம்பலை. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன், ஆவியானர் ஏவுதல் மூலம் எழுதப்பட்டது, அதுக்கு யாரும் என்ன சொல்ல. ஆனால் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போது இந்த புஸ்தகத்தை ஒரு உபதேசம் டாக்ட்ரினாக எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல இருந்து வாசிச்சுட்டு வரீங்க, உபதேசமாக வாசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுலேருந்து ஒரு உபதேசம் எடுக்கணும் அப்படின்னா அமலேக்கர் என்ன பண்ண, எங்கே பார்த்தாலும் என்ன பண்ண, விட்டுறாத, என்ன பண்ண, சின்ன குழந்தையா இருந்தாலும் அவனுக்கு கத்தியை சொருவி அவன் குடலை உருவாம விடாத அப்படின்னு யார் படிக்கிறா, பவுல் என்ன பண்ணுறாரு, படிக்கிறார். ஸோ வேதாகமத்தில் உபதேசத்தின் புத்தகம் அப்படின்னு எடுத்தால் நம்ம எதில் தான் போய் இது பண்ணுவோம், இப்போ எல்லாரும் சர்ச்சு முடிச்சுட்டு போய் என்ன பண்ணலாம், கொலை பண்ணலாம் வாங்க, எல்லாம் எவெல்லாம் கிறிஸ்டின் இல்லைன்னு சொல்கிறானோ அவனெல்லாம் என்ன பண்ணிடலாம், குத்தி போட்டு வந்துடலாம் அப்படின்னு நம்ம அந்த மட்டும் உபதேசமாக எடுத்துக்கிட்டோன்னா என்ன பண்ணலாம், எல்லாம் குத்தி போட்டு இன்னும் ஜெயிலில் இருப்போம், அடுத்த வாரம் சர்ச்சில் என்ன பண்ண மாட்டோம், யாருமே இருக்க மாட்டோம். சரி, அப்படியே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு இடத்துல போய் வாசிக்கும் போது என்ன சொல்கிறாங்க, சரி அமலேக்கர்லாம் விடுங்களேன், தாவீதை எடுத்துக்கலாமே. தாவீதுக்கிட்ட என்ன சொல்கிறாரு, எப்பா நீ எத்தனை மனைவி வேணா
இருக்கட்டும், இன்னொரு நீ யாரை நேசித்தாலும் அதுவும் நான் உனக்கு என்ன பண்ணுவேன், கொடுப்பேன். நீ என்ன பண்ணு, விபச்சாரம் பண்ணுறது தான் தப்பு, ஆனால் 100 பேரை நேசித்தாலும் உனக்கு டைம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணு, 100 பேருக்கும் உண்மையாக இருந்தால் வச்சுக்கோ, பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் என்ன பண்ணியிருக்கு, சொல்லியிருக்கு. ஸோ இதுதான் தேவன் நம்புறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இல்லை ஒருத்தருக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்ற கான்செப்டில் என்ன பண்ணுறோம், போயிடும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாரும் எந்நேரம் 2-3 வச்சுட்டு இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். இந்த காலத்தில் 100 வைக்க முடியலனாலும் ஒரு 3ஆவது என்ன பண்ணியிருப்பாங்க, வச்சுப்போம். ஸோ இந்த மாதிரி வேதாகமத்தை உபதேச புத்தகமாக எடுத்தாலும் என்ன இருக்கும், பிரச்சனையாக தான் இருக்கும். இப்போ எல்லாமே இப்போ ஒரு சில கட்சிகள் அரசாளும் போது நம்ம என்ன சொல்கிறோம், அடுத்த தடவை அவங்க ஜெயிச்சா நம்மளெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இல்லாமல் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி தான் அந்த டைமில் என்ன இருந்தது, ஓலி வார் க்ரூசைட்ஸ் என்ன பண்ணது இருந்தது. க்ரூசைட்ஸ்னால் என்னங்க, எவெல்லாம் கிறிஸ்டியன் இல்லைன்னு சொல்கிறானோ அவனெல்லாம் என்ன பண்ணணும், புரியுதுங்களா? இப்போ இந்தியாவில் இதுவே நம்ம மதசார்பு கட்சினா எல்லாமே மதம் தான். இப்போ கிறிஸ்டியன் மதம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணியிருப்பாங்க, இதே மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க, ஒரு வித்தியாசமோ. ஸோ அவங்க புரிதல் அதில் இருந்து எடுத்தாங்கன்னா எப்படி தான் எடுப்பாங்க, புறஜாதி எல்லாருமே என்ன பண்ணணும், கொல்லப்பட வேண்டும். அப்படி தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம், எடுத்திருப்போம் பாருங்க. ஸோ வேதாகமத்தை உபதேச புத்தகமாக இருந்தானா எங்கே போய் தான் எண்டாகும், இந்த மாதிரி தப்பு செய்கிற இடத்துல தான் போய் நம்ம என்ன பண்ணுவோம், இதை ஒரு ஆராய்ச்சி புத்தகமாக சயின்டிஃபிக் புக்கான்னு எடுத்தாலுமே என்ன பண்ணுவோம், எங்கேயா போய் மாட்டிப்போம். ஸோ இது ஒரு வரலாறு புக்காக எடுத்தாலும் என்ன பண்ணுவோம், எடுக்கலாம். ஸோ வேதாகமத்தில் உபதேசம் சொல்லலையா, உபதேசம் சொல்லப்பட்டு இருக்கு. சயின்டிஃபிக் புக்காக சொல்லப்படலையா, சொல்லப்பட்டு. வரலாறு புத்தகமாக சொல்லப்படலையா, சொல்லப்பட்டு இருக்கு. ஆனால் இந்த புத்தகத்தை புரிஞ்சுக்கணுன்னா இந்த புக்கை எப்படி படிக்கணுமா, ஒரு கதை புக்கு மாதிரி என்ன பண்ணுமா, எப்படி படிக்கணுமாங்க, ஃபஸ்ட்டு பேஜ்லேருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் ஒரு கதை மாதிரி என்ன பண்ணுமா படிக்கணும். தேவன் நம்மளை என்ன பண்ணார், சிருஷ்டித்து என்ன பண்ணார், ஆதாம் ஏவாளை ஏதேன் தோட்டத்தில் வச்சார். அவங்க பாவத்தில் விழுந்த பேருக்கு அவங்க தேவனை பற்றி குறித்ததான தவறான கண்ணோட்டத்தில் இருந்ததுனால என்ன பண்ணாங்க, ஜீவனை தெரிந்து கொள்ளாமல் மரணத்தை தெரிந்து கொண்டதுனால அவங்க என்ன பண்ணாங்க, தவறான கண்ணோட்டத்தில் என்ன பண்ணாங்க. திருப்பி ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவர் மூலியமாக என்னத்தை பண்ணார், தேசத்தை கட்டி எழுப்பி அந்த இதில் வந்து என்ன பண்ணார், அவர் வார்த்தை மாம்சமாகி என்ன பண்ணார், இந்த பூமிக்கு வந்தார். வந்த பேருக்கு எல்லாமே திருப்பியும் மறந்து போகாமல் இருக்கிறதுக்கு பவுலை கூப்பிட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க சொன்னார். சொல்லி அவர் மூலியமாக என்ன பண்ணார், நிறைய வெளிப்பாடுகளை பண்ணி இப்போ நம்மலாம் இங்கே உட்காந்துருக்கோம் பாருங்களேன். ஒவ்வொரு இதில் இந்த மாதிரி ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஒரு கதையாக தான் என்ன பண்ணுமா, என்ன புஸ்தகமாக படிக்கணுமா, கதை புஸ்தகமாக படிக்கணும். ஸோ அதுக்கு பேர் தான் என்ன, முழு வரைபடம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், முழு வரைபடம். முழு வரைபடம்னா என்ன தெரியுங்களா, இப்போ இந்த பேனர் என்ன பண்ணுங்க இருக்குது, முழு வரைபடத்துக்கு என்ன தேவை, இப்போது இந்த பேனர் செய்கிறதுக்கு என்னங்க தேவை. இப்போ இந்த பேனர் வந்து டிசைன் பண்ணுறாங்க, நீங்களா தம்பி சொல்லுங்கள், பேனர் டிசைன் பண்ணுறாங்க. டிசைன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க சொல்லுங்களேன். முதல்ல பேனர் என்ன சைஸுன்னு என்ன பண்ணுவாங்க, ஃப்ரேமு. ஸோ இந்த ஃப்ரேமுக்குள்ளே தான் என்ன வரும், இப்போ பாருங்களேன் 10க்கு 10னா அந்த 10க்கு 10 டிசைன் போட்ட பிறகு தான் அது டிசைன் இப்படி வருமா இல்லை 10க்கு 20னா இப்படி வருமான்னு என்ன பண்ணோம் தெரியும் பாருங்கள். இந்த ஃப்ரேமை முதல்ல என்ன பண்ணுவாங்க, செட் பண்ணுவாங்க. இந்த ஃப்ரேமை செட் பண்ணும்போது உங்களை கூட்டிகிட்டு போய் இந்த இடத்துல இப்படி வச்சு உங்களை கண்ணை வந்து இப்படி வச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணை இப்படி உள்ள கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஒரு ஸ்கொயர் மாதிரி என்ன பண்ணுது, ஏதோ ப்ளூவாக தெரியுது பிரதர் அப்படின்னு ஒன்று இது பண்ணும்போது நீ உன்னை கிட்ட போய் காட்டும் போது நீ எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறோம் பார்த்தியா. அந்த மாதிரி தான் நிறைய பேர் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கோம். எப்படி பிரசங்கம் பண்ணுறோம், ஒரு காரியத்தை வேதாகமத்திலேருந்து இப்படி எடுத்து இதை வச்சு நான் உனக்கு புரிய வைக்கிறேன் பாரு அப்படின்னு என் சொந்த கருத்தில் நான் சொல்லும் போது அது வேதாகமம் சொல்ல வர்றதை சொல்லாமல் என்ன பண்ணுறோம், நம்மளோட சொந்த கருத்துக்களை என்ன பண்ணோம் பிரசங்கிக்கிறோம்.
ஸோ இந்த மாதிரி யாராவது உங்களுக்கு சொன்னாங்கன்னா நீ என்ன சொன்னோம்? கையை விடுங்க. முதல்ல கையை விட்டுட்டு எனக்கு இது புரியணுன்னா நான் என்ன பண்ணணும்? கொஞ்சம் பின்னாடி போகணும். இப்போ பாருங்களேன், இங்கே இருக்கிற நீங்கள் கையை விடுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்? பின்னாடி வந்து இப்போ இந்த முழு வரைபடத்தை பார்த்தா தான் என்ன சொல்லி இருக்கு, அது என்ன பேனர். இப்போ பாருங்களேன், இந்த டாட்டுன்னு சொன்னேன்னு பார்த்தீங்களா, இந்த டாட் வந்து நீங்கள் 1000 அர்த்தம் சொல்லியிருக்கலாமா இருக்கும். ஆனால் இந்த டாட் என்ன, ஒரு ஜஸ்ட் ஒரு புள்ளி, உங்களை அப்படின்ற ஒரு இக்கு வந்து என்ன பண்ணுது, அந்த புள்ளிக்கு நீ சொன்ன எக்ஸ்பிளனேஷனு இந்தியாவிலேருந்து அமெரிக்கா வரைக்கும் போயிட்ட. ஆனால் அது வெளியில் தூரமாக வந்து அது என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சாதான் அது ஜஸ்ட் ஒரு கடுகளவு இருக்கிற ஒரு புள்ளிப்பாது. ஸோ அதனால் உனக்கு ஒரு என்ன பண்ணாது. ஸோ முழு வரைபடம் என்ன இருக்குது, இந்த மாதிரி ஒரு வசனம் இருந்து அந்த டிசைன் போட்டு அந்த வசனத்தை என்ன பண்ணியிருக்காங்க, பெருசாக போட்டிருக்காங்க. இது தெரியணுன்னா நீ என்ன பண்ணணும்? பின்னாடி போய் முழு வரைபடத்தையும் பார்க்கணும். அதுதான் வேதாகமத்தை எப்படி வாசிக்கணுமா, கதை புஸ்தகம் போல் என்ன பண்ணணும். ஒவ்வொருத்தரை ஒவ்வொரு மாதிரி என்ன பண்ணியிருக்காரு, வழி நடத்தி கொண்டு வந்திருக்காரு. பாருங்களேன், அந்த கொண்டு வந்த காரியங்களில் நிறைய காரியங்கள் நடந்திருக்கு. எல்லாமே யார் பண்ணதில்லை, தேவன் சரின்னு சொன்னதில்லை, மக்கள் ஒரு ஒரு விதத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, கடந்து வந்திருக்காங்க. அந்த காரியத்தெல்லாம் சொல்கிற ஒரு கதை புஸ்தகம் தான் என்னது, வேதாகமம். அதில் சத்தியம் இருக்கா, சத்தியம் இருக்குது. உபதேசம் இருக்கா, உபதேசம் இருக்குது. ஸோ உனக்கு சத்தியமும் உபதேசமும் வரலாறும் புரிஞ்சுக்கணுன்னா நீ எங்கே போகணும், பின்னாடி போய் வேதாகமத்தை ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் நீ என்ன பண்ணணும், வாசிக்கணும். அப்போ தான் உனக்கு முழு வரைபடம் புரியும். அதுக்கப்புறம் தான் உனக்கு சத்தியமும் புரியும். நம்ம என்ன பண்ணுறோம், யாரோ ஒருத்தர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு, ஏதோ ஒரு பாஸ்டர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு இதுதான் சத்தியம்ன்ட்டு நல்லா கலவை போட்டு மண்டையில் என்ன பண்ணிடுறோம், பண்ணிவிட்டு இந்த காரியத்தை மட்டும் எடுத்து என்ன பண்ணிகிட்ருக்கோம், பிடிச்சி வைராக்கியமாக பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணாருன்றதை தெரிஞ்சுக்கணுன்னா நீ என்ன பண்ணணும், கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணணும். இப்போ அந்த கேமரா இருக்குது பாருங்களேன், இப்போ அந்த கேமரா யாரை மட்டும்தான் காட்டும், இதில் ஜூம் அவுட்னு ஒரு பட்டன் இருக்குது. இப்போ அது ஜூம் அவுட் பண்ணால் நீங்கள் உட்காண்ட்ருக்க எல்லாருமே என்ன பண்ணும் தெரியும். இங்கே நான் இப்போ பேசும்போது அந்த கேமராவில் என்ன நினைக்கலாம், இங்கே ஒரு 1000 பேருக்கு தம்பி எப்படி பேசுகிறாரு பாருங்க, ஒரு 1000 பேர் கீழே உட்காந்துருப்பாங்க போல், என்ன பண்ணலாம், வீடியோ பார்த்து நினச்சிக்கலாம். ஆனால் அது ஜூம் அவுட் பண்ணால் தான் தெரியும் யார் எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க. அது சொல்ல வேணாம் பாருங்களேன், வீடியோவில் அப்புறம் இது பண்ண முடியாது. எவ்வளோ பேர் சொல்லணும், ஒரு 20 பேர் உட்காந்துருக்காங்க அப்படின்னு ஜூம் அவுட் பண்ணால் தான் தெரியும். நீ அந்த ஜூம் இன் பண்ணும்போது 1000 பேர் 1,00,000 சபையில் என்ன பண்ணுறாரு பேசுகிறாருன்னு கூட எடுத்துலாமா இருக்கும். ஆனால் உண்மை என்ன, இதுதான் ரியாலிட்டி. ஸோ ஆண்டவர் என்ன சொல்ல வந்தாருன்னு சொன்னதை ஜூம் அவுட் பண்ணி ஆதியிலிருந்து முடிவு வர என்ன உனக்கு செஞ்சிருக்கிறாரு, எப்படியெல்லாம் உன்னை கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்றத நீ புரிஞ்சுக்கிட்டாதான் உனக்கு உபதேசம் சத்தியம் எல்லாம் என்ன பண்ணும், புரியும். ஸோ வேதாகமத்தை என்ன மாதிரி படிக்கக்கூடாது, ஒரு கருத்தை இப்படி எடுத்துட்டு பாருங்கள். ஒரு தம்பி வந்து என்கிட்ட காமிச்சார், நம்ம சபையில் இருந்த தம்பி தான். திடீர்னு ஒரு வசனத்தை எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் வந்து காட்டுறார். பாருங்கள், கீழே இங்கே தாடி வைக்கிறதும் சரிக்கிறதும் தப்புன்னு வேதாகமத்தை சொல்லியிருக்குன்னு எங்கே வந்து சொல்லி, எப்பா எதுக்கு உனக்கு இப்போ தான் இந்த வசனத்தை கண்டே பிடிச்சியா, அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு, எதில் எந்த கான்டெக்ட்ஸில் சொல்லியிருக்காங்க எதுவுமே உனக்கு என்ன பண்ணாது தெரியாது. ஒரு வசனத்தை என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி நான் இதுக்கு போகலாமா, கூகுளில் வேதாகமம் இதை குறித்து என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவோம். இப்போ ஒரு மனைவி வச்சுக்கிறது 4 மனைவி வச்சுக்கிறது கரெக்டாக தப்பான்னு கேட்டால் என்ன பண்ணும், ஒரு சர்ச் பண்ணி பாருங்களேன். கரெக்டாக தாவீது கதையில் போய் உங்களை விட்டுச்சின்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவீங்க, நாளைக்கே இன்னொரு திருமணம் பண்ணேன், நான் வாலிபன் தான், எனக்கு இன்னொரு பொண்ணை பாரு, என்ன பண்ணுவேன், எங்கே போய் இது பண்ணுவேன், பாவத்தில் தான் போய். ஸோ வேதாகமத்தை எப்படி புரிஞ்சுக்கணும், புக் டு ஆதியிலே தேவன் என்ன பண்ணார், ஆதாமையும் ஏவாளையும் என்ன பண்ணார், சிருஷ்டித்தார். ஸோ அவளை என்ன பண்ணான், தெரிந்து கொண்டான். ஸோ ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணோம். ஸோ ஆண்டவர் படைத்தது எப்படி தான் இருந்ததும் ஒருத்தருக்கு உண்மையாக என்ன பண்ணணும் இருக்கணும். ஸோ இப்படி நீ கரெக்டாக புக்கில் படிச்சினா தான் உனக்கு இந்த மாதிரி ஒருத்தன் ஒரு மனைவியை தள்ளி விடலாமா அப்படின்னும் போது அவர் என்ன சொல்கிறாரு, எங்கே போகிறாரு, எங்கே போகிறாருங்க, நீ இப்போ வச்சுக்கிட்டு தாவீது வச்சுருந்தானே இவன் வச்சுருந்தானே நீ சொல்லுவேன்னு எனக்கு தெரியும், ஆபிரகாம் வச்சுருந்தாரே அப்படின்னு சொல்லுவேன்னு தெரியும். எங்கே போனோம், இவங்களெல்லாம் பார்க்கக்கூடாது தம்பி, எங்கே போனோம், ஆதியில் போகணும். அப்போ தான் உனக்கு என்ன பண்ணோம்,
எது சரி எது தப்புன்னு தெரியும். ஸோ ஆதியிலிருந்து முடிவு வர எப்படி நம்மளை வழிநடத்திருக்கார், நம்மளை எதற்காக படைத்திருக்கிறாருன்றது என்ன பண்ணணும், தெரிந்து கொள்ளணும். உபாகமம் 32:18 வாசிங்க. உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நீ நினையாமற் போனாய். உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நீ என்ன பண்ண, நினையாமல் போனாய். உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். திரும்பி வாசிங்க எல்லாரும் எடுத்துட்டீங்களா? உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நீ என்ன பண்ணா, நினையாமல் போனாய். உன்னை பெற்ற தேவனை நீ மறந்தாய். அவ்வளோதாங்க. யாரை நம்மளை ஜெனிப்பித்தது? கண்மலையாகிய தேவன். யாரை நம்மளை பெற்று எடுத்தது? கமாலியல் சுந்தர் சிங். அப்படி என்ன பண்ணலாம், கமாலியல் சுந்தர் சிங்கும் மோகனாவும் எங்களை என்ன பண்ணாங்க, பெற்றெடுத்தாங்க. இதுதான் நமக்கு தெரியுது. ஸோ யார் நம்மளெல்லாம் பெற்றெடுத்தது? நாங்கள் தகப்பன் தாயில் யார் தான் பெற்றெடுத்தா? திரியேக தேவன் தான் நம்மளை ஜெனிப்பித்ததும் அவங்க தான் நம்மளை பெற்றெடுத்ததும். ஸோ அவங்கள நம்ம என்ன பண்ணோம், மறந்தோம். பக்கத்தில் பார்த்து அவங்கள மறந்தோம். மறந்ததுனால தான் கண்ணோட்டம் என்ன பண்ணுச்சு, மாறுச்சு. திருப்பி வாசிங்க. உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நீ நினையாமற் போனாய். உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த பெண் இருக்க மாதிரி நம்மளை தேவன் எப்படி படைச்சிருக்காராம், கம்பேட்டபிளா படைச்சிருக்காரு. ஸோ இந்த கம்பேட்டபிள் அவரோட நீ சேரும் போது தான் நீ என்ன ஆவ, கம்பேட்டபிளா ஆவ. ஸோ அவர்கிட்ட இருந்து நீ பிரியும் போது அந்த கம்பேட்டபிள் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஆதியாகமம் 3:10 வாசிங்க. அதற்கு அவன் நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு. யார் சொல்றாங்க? ஆதாம். அதற்கு அவன் என்ன பண்ண, தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து. போன வாரம் அவங்களுக்கு அதை என்ன பண்ணிட்டோம், எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஸோ எங்கே இருந்தது, அது வரைக்கும் அவன் நிர்வாணமாக இருந்தது, அவனுக்கு என்ன பண்ணல, தெரியல. ஸோ அவனோட ஃபோக்கஸ் இங்கேருந்து இங்கே மாறும் போது நிர்வாணமாக இருக்கிறேன்ற அறிந்து என்ன பண்ணானா, பயந்து. முக்கியமான பாயிண்ட் என்ன, பயந்து ஒளிந்து கொண்டேன். அவனே என்ன பண்ணுறான் சொல்கிறான் பாருங்களேன். ஸோ இந்த கம்பேட்டபிள் இருந்து போன உடனே முதலாவது காரியம் வர்றது உங்களுக்கு என்ன, பயம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பயம். அதுதான் எல்லாத்துக்குமே முக்கிய காரணம். ஆதி வடிவமைப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆதி வடிவமைப்புனா ஆத்தென்டிக் டிசைன். நம்மளை இப்போ பாருங்களேன், இந்த பேனர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, டிசைன் பண்ணுவாங்க. ஒரு போஸ்டர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு படம் வரைகிறதுக்கு என்ன பண்ணாங்க, முதல்ல அவுட்லைன் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது, டிசைன். ஸோ இந்த டிசைன் நம்மளை படைச்சிருக்கிற டிசைன் எப்படி இருக்கான், அவரை போலவே இருக்குது. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு என்ன சொல்கிறாங்க, அந்த தராசில் வச்சா இயேசு கிட்ட சூரியனே வச்சாலும் என்ன பண்ணாதான், தராசு சமமாவதான். சந்திரனே வச்சாலும் என்ன பண்ணாதான், இந்த இந்த இதுவே எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சாலும் என்ன ஆகாதான், சமமாவாதான். நம்மளை போய் அங்கே வச்சா தராசு என்ன ஆகுமா, சமமாக ஆகுமா. ஸோ நம்மளை எப்படி படைச்சிருக்காராம், அவரை போலவே படைச்சிருக்கிறாரு. அவளை போலவே என்ன, அவர் எப்படிலாம் செயல்படுறாரோ அதை போலவே என்ன பண்ணியிருக்காராம், நம்மளை இந்த பூமியில் இருக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காரு, படைச்சிருக்காரு. ஸோ சண்டே கிளாஸ் டீச்சர் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க, ஒரு காலத்தில் ஆண்டவர் என்ன பண்ணார், அநேக தூதர்கள் என்ன பண்ணியிருந்தார், வச்சிருந்தாரு. அதில் 1/3 என்ன பண்ணிட்டாங்க, அவரை இது மறுதளிச்சு என்ன பண்ணிட்டாங்க, விழுந்து போயிட்டாங்க. ஸோ அவருக்கு ஆள் பத்தலை. ஆள் பத்தாமல் என்ன பண்ணிட்டாரு, நான் உருவாக்குறேன் பாடுறா அப்படின்னு சொல்லி நம்மளை உருவாக்கி நம்மளை இந்த பூமியை ஃபுல்லாக நிரப்பி அவரை ஆராதிக்கிறதுக்காக நம்மளை என்ன பண்ணிட்டாரு, படைச்சிட்டாரு. ஸோ இப்போ ஒருத்தன் பாருங்களேன், இப்போ தம்பி ஆராதனை பண்ணாமல் இப்போ நின்று இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இதுவே வேறு சபையில் இருந்தாலும், டேய் உன்னை படைச்சதே எதுக்காக, ஆராதிக்கிறதுக்காக, நீ என்ன பண்ணுற, சில மாதிரி நிற்கிறியடா, உனக்கெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்களேன். அது என்ன அர்த்தமாகுதுன்னா, நம்மளை படைக்கிறதுக்கு எதுக்கு,
கை தட்டுறதுக்காக நம்மளை படைச்சாரு? எதுக்கு நம்மளை படைச்சாரு? கை தட்டுறதுக்கு. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் அப்படின்னு நம்ம சொல்றதுனால அவருக்கே ஓ நான் பரிசுத்தர் போல அப்படின்னு அவரு என்ன பண்ணிக்கிறாரு? தன்னை குறித்த ஒரு தாழ்வு மனப்பான்மை. ஸோ நம்மளுக்கு இருக்கிற தாழ்வு மனப்பான்மை மாதிரி தேவனுக்கு இருக்கு அப்படின்னு நம்ம என்ன பண்ணிட்டோம்? கதையை அப்படி சொல்லிட்டோம். ஆனால் அவர் அதுக்காக படைக்கலையா? என்ன பண்ணாராம்? அவர் ஆழ் மனசுல ஒரு என்ன இருந்துதான்? ஒரு டிசையர் இருந்துதான். டிசையர்னா என்னங்க? ஒரு விருப்பம் இருந்தது. அந்த ஆள் மனசுல ஒரு விருப்பம் இருந்தது. என்னது? நம்மளை போல என்ன பண்ணோம்? மனிதர்களை உண்டாக்கி நம்மளை போலவே இந்த பூமியில என்ன பண்ணோம்? அவர்களை பலுகி பெருகி அவர் என்ன பண்ணோம்? இந்த பூமியை நிரப்பணும் அப்படின்னு சொல்லி தான் நம்மளை என்ன பண்ணாங்களாம்? உருவாக்குனாங்க. எப்படி? அவர்களுக்கே உரிய சந்தோஷத்தை நமக்கு என்ன பண்ணாங்களாம்? கொடுத்தாங்க. அவர்களுக்கே உரிய சமாதானத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மிருகங்களுக்கு சமாதானம் இருக்கா? சந்தோஷம் இருக்கா? அதுங்களால யோசிக்க முடியுமா? எதுவுமே என்ன பண்ண முடியாது. இதெல்லாம் யாருக்குரியது? அவருக்குரியது எல்லாத்தையுமே நமக்காக என்ன பண்ணாராம்? கொடுத்தார். ஸோ நமக்காக கொடுத்து அவரை போலவே நம்மளை என்ன பண்ணியிருக்காரு? உருவாக்கியிருக்கார். ஸோ அந்த தராசில் இருக்க மாதிரி எதோட எது டிஎன்ஏ தான் மேட்ச் ஆகும்? அவரோட டிஎன்ஏ நம்மளோட டிஎன்ஏ கிட்ட மட்டும்தான் என்ன பண்ணும்? மேட்ச் ஆகும். நீ எந்த பெரிய இந்த நேச்சரோ, இப்போ நேச்சர் இஸ் காட் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்களேன். இயற்கை தான் கடவுள். அந்த இயற்கையே எடுத்துகிட்டு வந்து வச்சாலும் அவர் டிஎன்ஏ கூட என்ன பண்ணாது? அவர் தான் உருவாக்கி இருந்தாலும் அந்த டிஎன்ஏ கூட என்ன பண்ணாது? யார் தான் மேட்ச் ஆவா? நம்ம தான். ஸோ முதலாவது மனிதன் பாவத்தில் விழும்போது அவனுக்கு வந்தது என்னவா? பயம். பயந்து ஒளிந்து கொண்டான். ஸோ பயந்து ஒளிந்து கொண்டு என்ன பண்ணுறான்? அவரை ஃபேஸே பண்ண முடியாத அளவுக்கு என்ன பண்ணுறான்? அவரை குறித்து ஒரு தவறான புரிதலை, அவர் என்ன, நான் இந்த பழத்தை சாப்பிட்டதுனால அவர் என்ன பண்ணுவார்? என்ன அடிச்சே கொன்னுடுவார் அப்படின்ற ஒரு புரிதல்னால வந்த பயத்தினால நம்ம இன்னும் என்ன பண்ணியிருக்கோம்? வாழ்க்கையில் பயத்தை தான் நம்ம டிசைனாக என்ன பண்ணியிருக்கோமா வச்சுருக்கோம். ஸோ நம்ம டிசைனே என்னங்க? பயம்தான். ஆனாலுமே நம்ம டிசைன் ஆத்தென்டிக் டிசைன் ஆதி வடிவமைப்பில் இன்னுமே நமக்குள்ளே இருக்குன்றது ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். எத்தனை பேர் கோவப்படுறீங்க? கோவப்பட்டிருக்கீங்க? எல்லாருமே கோவப்பட்டிருப்போம். கோவப்பட்டு எத்தனை பேர் சந்தோஷமாக இருப்பீங்க? ஒருத்தர் கோவப்பட்டு பயங்கரமாக திட்டிங்க, எத்தனை பேர் சந்தோஷப்படுவீங்க அதை பற்றி? இல்லை எத்தனை பேர் வருத்தப்படுவீங்க? எல்லாருமே வருத்தம் தாங்க படுவோம். இப்போ ஒருத்தர் பயங்கரமாக திட்டோம், ஒருத்தர் அடிச்சுட்டே வந்துட்டோம், வெளியில் வந்து நான் அவனை அடிச்சிட்டேன் தெரியுமான்னு சொல்லாமல் இருக்கும். ஆனால் உள்ளே போய் என்ன இருக்கும்? என்னதான் இருந்தாலும் அவனை அப்படி அடிச்சிருக்கக்கூடாது, பாவம் இல்லை அப்படின்னு இருக்கு பாருங்களேன். தப்பு பண்ணிட்டு மனசு ஒரு மாதிரி குத்துது பார்த்தீங்களா? ஏன்னா இது நம்ம டிசைனில் இல்லை. இப்போ கோவப்பட்டது தப்புன்னு எப்படி உனக்கு தெரியுது? நீ ஆண்டவரை நம்புறவராக இருக்கலாம், ஏற்றுக்கொள்ளாதவனாக இருக்கலாம், ஏற்றுக்கொண்டவனா, ஆனால் உனக்கு என்ன வருது? ஸோ நம்ம டிசைன்லேயே எப்படி இருக்குது? சந்தோஷம், சமாதானம், தேவனுடைய நீதி, இதுதான் நம்ம டிசைனில். இதுக்கு மாறாக இருந்தால் அந்த டிசைனே என்ன பண்ணுது? உறுத்துது பாருங்க. வருத்தப்படுறீங்கள, அதுதான் நம்மளோட ஆத்தென்டிக் டிசைன், ஆதி வடிவமைப்பு. ஸோ நம்மளை எதற்காக படைக்கப்பட்டாங்களோ அந்த காரியத்திலேருந்து தப்பாக செயல்படும் போது நீ ஆண்டவரை புரிந்து கொள்றதுக்கு முன்னாடியே நீ என்ன பண்ணுற? அது உன்னோட உடம்புல அது ஆட்டோமேட்டிக்காக உறுத்துது. எபிரேயர் 1:3 வாசிங்க. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து. இவர் அவருடைய, எவர் எவருடைய? இயேசு பிதாவினுடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து, அவர் தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய், சர்வத்தையும் அவருடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய், தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி அவரே நம்ம பாவத்தை என்ன பண்ணாரு? சுமந்து தீர்த்தார். ஸோ இப்படி இருந்தது தேவன் தான் என்ன பண்ணாரு? இயேசுவை சிலுவையில் அடிச்சு கொன்னாரு அப்படின்ற ஒரு
கண்ணோட்டம் எப்போ வந்தது? வேதாகம ஆராய்ச்சியில் ஒருத்தர் என்ன பண்ணிட்டார், வந்து தேவனை யார், இயேசுவை யார் தான் கொன்னா? தேவன் தான் சிலுவையில் கொன்னாருன்னு ஒரு காரியத்தை என்ன பண்ணிட்டாரு, உள்ள சொருவிட்டார். ஸோ அந்த கண்ணோட்டம் என்ன பண்ணிச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக மாறிச்சு. ஆனால் ஆக்சுவலாக இயேசு என்ன பண்ணார், சரீரத்தில் வந்து நம்மளுடைய பாவத்தை எடுத்து அவரே என்ன பண்ணாருங்க, மனுஷனாய் வந்து இந்த உலகத்தில் நம்மளோட பொசிஷன் எடுத்து அங்கேருந்து நம்மளை என்ன பண்ணார், மீட்டு எடுத்தார். இதுதான் உண்மை. ஆனால் நடுவில் என்ன ஆயிடுச்சு, நான் போன வாரம் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிட்டேன். என்ன பண்ணார், பிதா தான் நம்மளை அடிக்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க கதையே. ஆனால் என்ன பண்ணார், இயேசு வந்து நம்மளுடைய இடத்துல, நம்ம கைவிடப்பட்ட இடத்துல என்ன பண்ணார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு. ஸோ இந்த ஆதி வடிவமைப்பில் பெரிய பிரச்சனையே என்னங்க, முதல் நம்பின போய் என்ன, தேவன் என்னை கைவிட்டுட்டாரு. யாரு? தேவன் நம்மளை. எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தடவையாவது தேவனை கைவிட்டுட்டாரே அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கீங்க? எத்தனை பேர் நினச்சதே இல்லை? கண்டிப்பாக எதாவது என்ன பண்ணுவோம். இப்போ எங்கள் அப்பாவோட இதில் கூட பாருங்களேன், அவருக்கு இந்த சம்பவத்தில் கூட எல்லாரும் என்ன பண்ணோம், ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் வந்துடுவார்னு நினச்சோமே, கைவிட்டாரு. பர்சனலாக எங்கள் அப்பான்னு இருக்கும்போது எங்களுக்கு எப்படி இருந்திருக்கும், நான் அந்த ஹாஸ்பிட்டல்லே நின்று என்ன பண்ணுறேன், ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கேன், அது எதுவுமே நடக்காது அப்படின்னு அவர் கூட நான் என்ன பண்ணுறேன், அப்பா கூட பயங்கரமாக வாதம் பண்ணிகிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ நம்மளுக்கு அப்படி மீறியும் ஒரு இது நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு என்ன வரும், தேவன் கை விட்டுட்டாரே. ஸோ இந்த கை விட்டது எங்கே ஆரம்பிச்சது, இப்போ ஆரம்பிச்சது இல்லை, எங்கே ஆரம்பிச்சது, ஆதாம்ல இருந்து ஆரம்பிச்சதை கை விட்டுட்டார் கை விட்டுட்டார் கை விட்டுட்டார். நமக்கு பிரச்சனையே என்னது, உன்னை கை விடலப்பா, உன்னை கையை கொடுத்து என்ன பண்ணாரு, அந்த புரிதல்ல இருந்து உன்னை தூக்கி எடுத்திருக்கிறார். அதுதான் என்னது, சிலுவை. உன்னை ஒருபோதும் தேவன் என்ன பண்ணல, கைவிடவே இல்லைன்னு சொல்றதுக்கு தான் என்னது, சிலுவை இருக்கு. ஸோ அங்கே வந்து உன்னை கைவிடலை, உன் கூட நீ கைவிடப்பட்ட நிலைமையில வந்து உன் கூடயே இருந்து இந்த சரீரத்திலே என்ன பண்ணுவேன், உன்னை மீட்டு எடுப்பேன். இப்போ இயேசு எதுலங்க இருக்காரு, உயிரோடு எழுந்து எதுலங்க இருக்காரு, நம்ம சரீரத்திலே என்ன பண்ணேன், இந்த சரீரத்திலே போய் இதில் மறித்து திருப்பி சரீரத்திலே காலங்காலமாக பர்மனண்ட்டாக என்ன பண்ணேன் இருப்பான்னு சொல்லி இயேசு எதுலேயே வச்சிருக்காரு, நம்மளுடைய சரீரத்திலேயே 100% மனுஷனாகவும் இருக்காரு, 100% தேவனாயும் இருக்காரு. எங்கே இருக்காரு, அங்கே வச்சிருக்காரு பாருங்க. அவர் எடுத்துகிட்டு போய் அந்த, ஸோ நம்மளை என்ன பண்ணியிருக்காரு, நீ என்றைக்குமே கைவிடப்படலப்பா அப்படின்னு நீ புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் என்ன பண்ணாரு, வார்த்தை மாம்சம் ஆனது. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டாலே கைவிடப்பட்ட நிலைமையிலேருந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம், என்றைக்குமே கைவிடப்பட்டுட்டோம் அப்படின்னு நம்ம என்ன பண்ண மாட்டோம், நினைக்க மாட்டோம். சங்கீதம் 22:24 வாசிங்களேன். உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும், உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவன் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் நம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து, நம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து நம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். உபத்திரவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகளை அவன் என்ன பண்ணாராம், கேட்டருளினார். ஸோ இந்த கான்டெக்ஸ்ட்டை நம்ம சிலுவையில் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நம்மளை என்ன பண்ணலையா, அவர் முகத்தை மறைக்கலை, நம்மளை என்ன பண்ணல அருவருப்பா என்னல, நம்ம கூப்பிடும் போது அவர் என்ன பண்ணார், நம்ம சத்தத்தை கேட்டு நம்மளை என்ன பண்ணார், மீட் எடுத்தார். ஸோ என்றைக்குமே தேவன் நம்ம முகத்தை என்ன பண்ணலையா, நம்மக்கிட்ட இருந்து மறைக்கலை, நம்ம தான் அவர்கிட்ட இருந்து என்ன பண்ணோம், நம்மளை மறைத்து கொண்டோம். பயம்ன்ற ஒரு காரியம் வந்த பிறகு, இந்த பாவங்களோட விளைவுகள் நமக்குள்ளே வந்த பிறகு நம்மளே நம்ம என்ன பண்ணிக்கிட்டோமா, தேவன்கிட்ட இருந்து மறைத்து கொண்டோம். ஒருபோதும் அவன் முகத்தை என்ன பண்ணலையா, மறைக்கவே இல்லை. ஸோ நம்மளை எப்படி படைச்சிருக்காரு, அவர் கூட கம்பேட்டபிளாக படைச்சிருக்காரு. அவருக்கு ஜாடிக்கேற்ற மூடியாக நம்மளை என்ன பண்ணியிருக்காரு, படைச்சிருக்காரு. ஸோ அவர் எப்படி இருக்காரோ அப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோமா இந்த உலகத்தில் இருக்கோம். நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் பாருங்களேன், வார்த்தை மாம்சமானதுங்க, தேவன் என்ன பண்ணிட்டாரு,
மனுஷனா பாவம் வந்துட்டார் பாருங்க. அப்படி கிடையாது. தேவன் எப்படி வந்தார்? வார்த்தை மாம்சமானது. அவரை இடத்திலே என்ன பண்ணாரு? நம்மளை எப்படிங்க படைச்சாரு? அவரோட சாயலில் படைச்சார். நம்ம அப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அந்த மாதிரி தான் என்ன பண்ணுறோம், வார்த்தை மாம்சமானதை சொல்கிறோம் பாருங்களேன். அப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன்னு அவர் சொல்ல, அப்படி இருந்தனா அப்படியே என்ன பண்ணேன், கீழே வந்தேன் உனக்காக. இந்த சரீரத்தில் நான் உருவாக்கின சரீரம் தப்பான ஒரு டிசைன் கிடையாது, இதுதான் கரெக்டான டிசைன் ப்ரூவ் பண்ண இந்த சரீரத்தில் வந்து மறித்து இந்த சரீரத்தில் என்ன பண்ணார், பரம் ஏறினார். இந்த நம்மளோட சரீரத்தோடு ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, அந்த திரியேக குடும்பத்தில் உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ இந்த சரீரம் அழிவுக்குரிய சரீரம் இல்லை, இது ஒரு நாள் அழியாமையை தரித்து கொள்ளும். அதுதான் நம்மளோட ஆத்தென்டிக் டிசைன். எல்லாரும் அப்படியே எழுந்துன்னு இருப்போம்.